ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலே சுலபமாக முட்டை பப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 6 முட்டையை வேக வச்சுருக்கேன், 4 முட்டையை. இதுக்கு தேவையான மசாலா எடுத்துடலாம். நான் லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க நீளவாக்கில். அப்புறமா மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு உள்ளி வதங்கின உடனே நம்ம மல்லித்தூள் கொஞ்சமாக, அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. முட்டை பாயில் ஆனதும் நம்ம இப்படி எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு கூட கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் நெய், அரை ஸ்பூன் நெய் தான், அரை ஸ்பூன் கூட வராது, 1/4 ஸ்பூன் நெய், அப்புறமா உப்பு, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினப்புறமா இதை நான் ஒரு 6 உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா இப்படி சப்பாத்தி கல்லில் வச்சு எண்ணெய் எதுவுமே தேய்க்காமல் நம்ம மாவாலே புரட்டி நல்லா நைஸாக பரத்திக்கோங்க. நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பரத்திட்டு நடுக்க அந்த முட்டையை வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி தான் ஷேப் நான் இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டேன். ஆனால் மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும், அப்போ தான் பொரிஞ்சு மாவு நல்லா வேகும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இன்றைக்கி 6 பப்ஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை நான் லைட்டாக எண்ணெய் விட்டு, ரொம்ப எண்ணெய் விடாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் ஒன்றும் குடிக்கலை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த பப்ஸு. நீங்களும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.